நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலன்களை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது ஒவ்வொரு கிரகமும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் என்பதை பார்த்து வருகின்றோம். இதுவரை சூரியன், செவ்வாய், குரு, சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த இடத்திலெல்லாம் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் என்பதை பார்த்திருக்கிறோம். தற்போது பார்க்க இருப்பது புதன் கிரகம். இந்த புதன் கிரகம் புத்திகாரகன் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஜோதிட ரீதியாக இந்த புதன் கிரகத்தை தாய்மாமன் உறவை குறிக்கக்கூடிய விதமாகவும் இந்த புதன் கிரகம் அமைகிறது. உங்களுடைய புத்திசாலித்தனம் எப்படி செயல்படும், எப்படி இருக்கும், அறிவுபூர்வமாக உங்களுடைய செயல்திறன் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இடமாக இந்த புதன் கிரகம் அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த புதன் கிரகம் சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகமாக அமைகிறது. முதல் வட்டப்பாதையில் இந்த புதன் கிரகம் இருக்கிறது. அதற்கு அடுத்த வட்டப்பாதையில் சுக்கிரன் இருக்கிறது. 3ஆம் இடத்து வட்டப்பாதையில் பூமி இருக்கிறது. முதல் வட்டப்பாதையில் இருக்கின்ற இந்த புதன் நம்மளுடைய பூமியினுடைய பார்வைக்கு இந்த புதன் சூரியன் அருகிலேயே இருக்கிற மாதிரியாக தோன்றும். ஆகையால் தான் பெரும்பாலும் ஜாதகங்களில் இந்த புதன் கிரகம் ஒன்று சூரியனுடன் சேர்ந்திருக்கின்றவாறு இருக்கும், அல்லது சூரியனுக்கு முன்பாகவோ அல்லது சூரியனுக்கு பின்பாகவோ ஒரு அதிகபட்சமாக 25 டிகிரிகள் விலகி இருக்கின்றவாறு அமையும். இந்த புதன் கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான பங்கை வகுக்கக்கூடிய விதமாக அமைகிறது. ஏனென்று சொன்னால், உங்களுடைய புத்திசாலித்தனம் எப்படி இருக்கிறது, அறிவுபூர்வமான விஷயங்களை நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள் என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய கிரகமாக இந்த புதன் அமைகிறது. ஆகவே இந்த புதன் கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமாகும். நண்பர்களே, மிதுன லக்னம் புதன் கிரகத்தின் ஆட்சி வீடாக அமைகிறது. அது மட்டுமல்ல, கன்னி ராசியும் கூட புதன் கிரகத்தினுடைய ஆட்சி உச்ச வீடாகவே அமைகிறது. மிதுன லக்னத்தில் பிறந்துள்ள உங்களுக்கு இந்த புதன் கிரகம் லக்னாதிபதியாகவே வருகின்றார். புதன் ஒரு அறிவு சார்ந்த கிரகம், கணிதவியல் சம்பந்தமான கிரகத்தை குறிப்பிடக்கூடியதாகவும் புத்திசாலித்தனத்தை குறிப்பிடக்கூடிய கிரகமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த லக்னத்தில் பிறந்துள்ள நீங்கள் 2 விதமான செயல்களை செய்யக்கூடியவராக, 2 விதமான யோசனைகளை செய்யக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். எல்லா விஷயத்தின் மீதும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். எதை பார்க்கின்றீர்களோ அதை உடனே செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் உருவாகும். அது எப்படி செய்கிறார்கள் என்கின்ற கவனம் உருவாகும். அதில் பயிற்சி செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையும் உருவாகும். ஆகவே நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கின்றதோ அதன் மீது உடனடியாக கவனம் செலுத்தக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே தான் பொதுவாக இந்த மிதுன லக்னத்தில் பிறந்துள்ளவர்கள் பெரும்பாலும் நினைத்த படிப்பு ஒன்றாக இருக்கும், படித்த படிப்பு ஒன்றாக இருக்கும். அதே போன்று வேலையிலும் இந்த வேலை பிடித்திருந்தால் அந்த வேலையில் இருப்பீர்கள், இந்த வேலை பிடிக்கவில்லை என்றால் மற்றொரு வேலையை தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருப்பீர்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் என்று சொன்னால், எதிலெல்லாம் ஆர்வம் இருக்கிறதோ அதிலெல்லாம் செல்லக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, இந்த லக்னத்தினுடைய ஒரு தனித்துவம் என்னவென்று சொன்னால், நடக்க போகிற நிகழ்வுகளை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு துறையில் நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் என்று சொன்னால், அல்லது ஒரு தொழிலை நீங்கள் செய்கின்றீர்கள் என்று சொன்னால், அந்த தொழிலினுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும், வாழ்நாள் முழுவதும் இது நமக்கு பயன் தரக்கூடியதா என்பதையெல்லாம் தீர்மானித்து தான் ஒரு செயலையோ அல்லது ஒரு வேலையோ அல்லது தொழிலையோ செய்வீர்கள். அது சரியில்லை என்று சொன்னால் அதை பாதியிலேயே நீங்கள் நிறுத்திவிட்டு அடுத்த துறைக்கு செல்லக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். அதனால தான் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களை இரட்டைத்தன்மையுடையவர்களாக சொல்லப்படுகிறது. உங்களுடைய ஜாதகத்தில் புதன் லக்னத்திலேயே இருந்தால் அதீத புத்திசாலித்தனம் உடையவராக நீங்கள் இருப்பீர்கள். புதன் ஆட்சி என்கின்ற நிலை இந்த லக்னத்தை பொறுத்தவரை மிகச் சிறப்பென்றே கூறலாம். இந்த லக்னத்தில் புதன் இருப்பது அல்லது இன்னும் மற்ற கிரகங்கள் இணைந்திருந்தால் இன்னும் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சொல்வது என்று சொன்னால், இந்த ஆடிட்டிங் சம்பந்தமான துறைகளையோ அல்லது மருத்துவத்துறையையோ தேர்ந்தெடுக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். மிதுன லக்னத்தில் புதன் லக்னத்திலே இருந்தால் மிக மிக சிறப்பாகும். இதற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் புதன் இருந்தால்
இந்த கடகராசி இந்த மிதுன லக்னத்திற்கு 2ஆம் வீடாக அமைகிறது. தனம், வாக்கு, குடும்பம், கல்வி என்கின்ற ஒரு 4 விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய இடமாகவும் இந்த இடம் இருக்கிறது. இந்த இடத்தில் புதன் இருப்பது நீங்கள் சுய சம்பாத்தியம் உடையவராக இருப்பீர்கள். கடல் கடந்து சென்று வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவராகவும் கடல் கடந்து சென்று தன வருவாயை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். 2ஆம் இடத்தில் புதன் இருப்பது மிதுன லக்னத்தை பொறுத்தவரை இது சிறப்பு என்றே கூறலாம். இதற்கு அடுத்தபடியாக 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் புதன் இருந்தால் இந்த 3ஆம் இடம் என்பது உங்களுடைய இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடமாகவும் உங்களுடைய தைரியத்தை குறிக்கக்கூடிய இடமாகவும் உங்களுடைய மறைமுகமான எதிரிகளை குறிப்பிடக்கூடிய இடமாகவும் இந்த 3ஆம் இடம் அமைகிறது. இந்த இடத்தில் புதன் இருப்பது என்பது அவ்வளவு நல்லதல்ல. ஏனென்று சொன்னால் நீங்கள் வேறொருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உங்களுடைய இளைய சகோதரத்துடன் ஒத்துழைத்து செல்லக்கூடியவராகவும் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டவராகவும் இருக்கும்படியாக ஆகும். சுய தைரியம் உடையவராக நீங்கள் இருப்பீர்கள். மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். மறைமுக எதிரிகள் கூடயே நீங்கள் பயணிக்கக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே மிதுன லக்னத்தில் பிறந்துள்ள உங்களுக்கு இந்த லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் மறைவது அவ்வளவு சிறப்பல்ல. இதற்கு அடுத்தபடியாக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, நில, வாகன யோகத்தை தரக்கூடிய இடமாகவும் தாயாரை குறிப்பிடக்கூடிய இடமாகவும் இந்த 4ஆம் இடம் அமைகிறது. இந்த இடத்தில் புதன் ஆட்சி உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறது. ஆகவே 4ஆம் இடத்தில் லக்னாதிபதியான புதன் ஆட்சி உச்சம் என்கின்ற நிலையை அடையக்கூடிய மிகச்சிறப்பான இடமாக இந்த இடம் அமைகிறது. இது தாயாரை குறிப்பிடக்கூடிய இடமாக இருக்கின்ற காரணத்தினால் தாயாரின் மூலமாக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய விதமாகவும் வீடு, நில, வாகன யோகங்களை அடையக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, சுய சம்பாத்தியத்தின் மூலமாகவே மிகுந்த சம்பாத்தியத்தை பெறக்கூடியவராகவும் வீடு, நில, வாகன யோகங்களை அதிகமாக பெறக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். மிதுன லக்னத்தை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் புதன் ஆட்சி உச்சம் என்பது முதல் கேந்திர ஸ்தானமாக இந்த இடம் அமைகிறது. ஆகவே தான் இத்தனை சிறப்புகளை உடையதாக மிதுன லக்னத்திற்கு அமைகிறது. ஆகவே 4ஆம் இடத்தில் புதன் இருப்பது மிக மிக யோகம் என்று கூறலாம். இதற்கு அடுத்தபடியாக 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் புதன் இருந்தால் இந்த 5ஆம் இடம் என்பது முதல் திரிகோண வீடாக மிதுன லக்னத்திற்கு அமைகிறது. அது மட்டுமல்ல, இந்த துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிரன் புதனுக்கு ஒரு யோகாதிபதியாக வருகின்றார். ஆகவே இந்த முதல் திரிகோண வீட்டில் புதன் இருப்பது இது ஒரு விதமான யோகத்தை உங்களுக்கு தரக்கூடிய விதமாக அமைகிறது. நல்ல புத்திரர்களை பெறக்கூடியவராகவும் புத்திரர்கள் மூலமாக நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். புத்திரர்களுக்காகவே நிறைய விஷயங்களை செலவு செய்யக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே இந்த 5ஆம் இடத்தில் புதன் இருப்பது உங்களுடைய குழந்தைகள் மூலமாக மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். இதற்கு அடுத்தபடியாக 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் புதன் இருந்தால் இந்த விருச்சிக ராசி மிதுன லக்னத்திற்கு 6ஆம் வீடாக அமைகிறது. இந்த 6ஆம் வீடு என்கிறது உங்களுடைய நேரடியான எதிரிகளை குறிப்பிடக்கூடிய இடமாகவும் உங்களுடைய நோய்களை குறிப்பிடக்கூடிய இடமாகவும் இந்த இடம் அமைகிறது. ஆகவே இந்த 6ஆம் இடத்தில் புதன் இருப்பது என்பது அவ்வளவு சிறப்பல்ல. காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையோ அல்லது அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இந்த இடம் அமைகிறது. அது மட்டுமல்ல, இந்த இடத்தினுடைய அதிபதி செவ்வாயாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும். ஆகவே இந்த 6ஆம் இடத்தில் புதன் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள், சரியான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு அடுத்தபடியாக 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் புதன் இருந்தால் இந்த 7ஆம் இடம் என்பது உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிப்பிடக்கூடிய இடமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தொழில் ரீதியாக ஒரு பங்குதாரரை அமைத்து கொள்ளக்கூடிய இடமாகவும் இந்த 7ஆம் இடம் அமைகிறது. இந்த இடத்தில் புதன் இருப்பது என்பது நீங்கள் எதிராளிக்கு கட்டுப்பட்ட நபராக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த 7ஆம் இடத்து அதிபதி குரு தன்னிச்சையாக செயல்படக்கூடியவராக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கை துணை பெரும்பாலும் இந்த நிலையில் இருக்கக்கூடியவராக இருப்பார். அவருக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற விருப்பத்தை உடையவராக பெரும்பாலும் இருப்பார். தன்னுடைய கருத்தே முதன்மையானது என்று வலியுறுத்தக்கூடியவராக இருப்பார். ஆகவே நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையையே நீங்கள் பார்ட்னராக அமைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும்.
அல்லது வேறு நபரை நீங்கள் பார்ட்னராக அமைத்து கொண்டால் அவருக்கு கட்டுப்பட்டு நீங்கள் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தை பொறுத்தவரை இது ஒரு 2வது கேந்திர ஸ்தானம் என்கின்ற காரணத்தினால் இது ஒரு வகையில் சிறப்பென்றே கூறலாம். இதற்கு அடுத்தபடியாக 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் புதன் இருந்தால், இந்த மகர ராசி என்பது இந்த லக்னாதிபதியான புதனுக்கு ஒரு யோகாதிபதி வீடாக அமைகிறது. சனி ஒரு யோகாதிபதி புதனுக்கு. ஆனால் 8ஆம் இடம் என்கின்ற போது இது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடமாகவும், அது மட்டுமல்லாது எதிர்பாராத விபத்துகளை சொல்லக்கூடிய இடமாகவும், கண்டங்களை குறிப்பிடக்கூடிய இடமாகவும் இந்த 8ஆம் இடம் அமைகிறது. இந்த இடத்தில் லக்னாதிபதியான புதன் இருக்கின்ற போது அது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் மூலமாக அது அதிர்ஷ்டத்தை தருகின்றதா அல்லது துரதிர்ஷ்டத்தை தருகின்றதா என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இடமாக இந்த 8ஆம் இடம் அமைகிறது. 8ஆம் இடத்தில் புதன் இருப்பது அவ்வளவு சிறப்பில்லை என்றாலும் கூட இந்த 8ஆம் இட புதன் என்பது ஒரு ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு பழமொழிக்கு ஏற்றவாறு மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்லக்கூடிய விதமாக சில நேரத்தில் அமைகிறது. சிலருக்கு இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடமாகவும் அமைந்து விடுகிறது. ஆகவே 8ஆம் இடத்தில் புதன் இருப்பது ஒரு வகையில் சிறப்பென்றே கூறலாம், ஒரு வகையில் துரதிர்ஷ்டம் என்றும் சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் புதன் இருந்தால், இந்த 9ஆம் இடமான கும்பராசி 2வது திரிகோண வீடாக மிதுன லக்கணத்திற்கு அமைகிறது. மிதுன லக்கணத்தை பொறுத்தவரை இந்த 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது நீங்களே தந்தையாக செயல்படக்கூடியவராக அல்லது தந்தைக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரியாக செய்யக்கூடியவராக, தொலைதூர பயணங்களை அதிகமாக விரும்பக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். தொலைதூர பயணத்தின் மூலமாக மிகுந்த செல்வத்தை அடையக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். அடிக்கடி இடமாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி வேலை மாற்றங்கள் நடக்கும். தொழில்களையும் அடிக்கடி மாற்றக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தொழிலில் சரியான ஒரு வழிமுறையை அமைத்து கொண்டால் பாதிப்பிலிருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். 9ஆம் இடத்தில் புதன் இருப்பது என்பது பல யோகங்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய இடமாகவே அமைகிறது. ஆகவே இந்த 9ஆம் இடத்தை பொறுத்தவரை மிதுன லக்கணத்தில் பிறந்துள்ள உங்களுக்கு புதன் இருப்பது என்பது இது ஒரு யோகமான இடம் என்றே கூறலாம். இதற்கு அடுத்தபடியாக 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் புதன் இருந்தால், இந்த மீன ராசி 3வது கேந்திர ஸ்தானமாக அமைகிறது. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த இடத்தில் புதன் நீச்சம் என்கின்ற ஒரு நிலை அடைகிறது. ஆகவே மிதுன லக்கணத்தில் பிறந்துள்ளவங்களுக்கு இது 3வது கேந்திர ஸ்தானமாக இருந்தாலும் கூட நீச்ச வீடு என்கின்ற ஒரு நிலையும் பகைவர் வீடு என்று சொல்லக்கூடிய இடமாகவும் இந்த இடம் அமைகிறது. ஆனால் உங்களுடைய மனைவியினுடைய தாயாரினுடைய சொத்தை அடையக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். அவர்களுடைய சொத்தின் மூலமாக பலவிதமான நன்மைகளை அடையக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். இந்த இடத்தில் புதன் தனித்து இருந்தால் ஒரு விதமான பலன்களும், இந்த இடத்தில் சுக்கிரன் இணைந்திருந்தால் ஒரு விதமான பலன்களும் உங்களுக்கு அமையும். சுக்கிரன் இணைந்திருந்தால் மிகுந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய விதமாக தொழிலில் நிறைய முதலீடு செய்து தொழில் செய்யக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். ஆனாலும் உங்களுக்கு எத்தனை திறமைகள் இருந்தாலும் பெருமைகள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தாயாருக்கோ கட்டுப்பட்டவராக நீங்கள் இருப்பீர்கள். 10ஆம் இடத்தில் புதன் இருப்பது என்பது ஓரளவுக்கு சிறப்பென்றே கூறலாம். இதற்கு அடுத்தபடியாக 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசராசியில் புதன் இருந்தால், இந்த மேசராசி என்பது செவ்வாயினுடைய ஆட்சி வீடாக அமைகிறது. உங்களுடைய பகை வீடாகவே இருந்தாலும் கூட இந்த 11ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடமாக அமைகின்ற காரணத்தினால் நீங்கள் உங்களுடைய விருப்பம் போல உங்களுடைய செயல்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் என்ன விரும்புகின்றீர்களோ அதை சுயமாக நிறைவேற்றி கொள்ளக்கூடியவராக இருப்பீர்கள். மனம் கொஞ்சம் அழுத்தமானதாக பிடிவாதமுடையதாக இருக்கும். மிக கடுமையாக உங்களுடைய முயற்சிகளை செய்து நீங்கள் வெற்றி பெறக்கூடியவராக இருப்பீர்கள். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். 11ஆம் இடத்தில் புதன் இருப்பது என்பது மற்றொரு சிறப்பென்றே கூறலாம். இதற்கு அடுத்தபடியாக 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியில் புதன் இருந்தால், இந்த 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. சுக்கிரனுடைய ஆட்சி வீடு ஒரு யோகாதிபதியினுடைய ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட இது விரயஸ்தானம் என்கின்ற காரணத்தினால் நிறைய விரயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் ஒரு தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் நீங்கள் உங்களுடைய பெயரில் இல்லாமல் மற்றவர்களுடைய பெயரில்
தொடங்குவதே சிறப்பாகும். உங்களுடைய சொந்த பேரில் நீங்கள் தொழிலை தொடங்கினால் அது உங்களுக்கு பலவிதமான நஷ்டங்களை தரக்கூடிய விதமாக அமைந்துவிடும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். செலவுகளை முழுக்க தவிர்ப்பது சிறப்பென்றே கூறலாம். இதற்கு அடுத்தபடியாக சொல்வதென்று சொன்னால், உங்களுக்கு எந்தெந்த இடங்கள் யோகமாக அமைகிறது, எந்தெந்த இடங்கள் அவயோகங்களாக அமைகிறது என்பதை பார்க்கலாம். புதன் 1ஆம் இடத்தில் இருப்பதும் 2ஆம் இடத்தில் இருப்பதும் 4ஆம் இடத்தில் இருப்பதும் 5ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பான யோகத்தை தரக்கூடிய இடமாக அமைகிறது. அதே போன்று 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்களும் மிதுன லக்னத்தில் பிறந்துள்ளவங்களுக்கு புதன் இந்த இடத்தில் இருப்பதும் யோகமாக அமைகிறது. அவயோகங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களாக 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடமாக அமைகிறது. ஆகவே நண்பர்களே, நான் கூறிய இந்த பலன்கள் அனைத்துமே பொதுவான பலன்கள் என்ற வகையில் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த புதனுடன் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்கள், எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை பொறுத்தும் மற்றும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளுடைய வலிமையை பொறுத்தும் தான் பலன்கள் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதை கூறி, நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.